ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இன்ஸ்டன்ட்டா ஜாங்கிரி எப்படி செய்யுதுன்னா, டப்பு டப்புன்னு செஞ்சு முடிச்சுலாம் வாங்க. நானு இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வந்து ஜாங்கிரி வாங்கிட்டேன். அதுலயே கூடவே நம்ம பாட்டில் குடுத்துட்டாங்க. ரொம்ப ஈஸியா வேலை முடிஞ்சிரும். நான் ஒரு பாத்திரத்தில தண்ணி எடுத்துக்கிட்டு, தேவையான அளவு சுகர் எனக்கு சுகர் எவ்வளோ தேவையோ அத ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃப்ளேவருக்காண்டி சாஃப்ரான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுப்புல வச்சாச்சு. அது கொதிக்கட்டும் ஒரு பக்கம். அப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு, அதில இன்ஸ்டன்ட் மிக்ஸ் ஜிலேபி பவுடர நான் இதில ஆட் பண்ணிட்டேன். இந்த பாக்ஸில வந்து 150 எம்எல் தண்ணி ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து 150 எம்எல் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. ரொம்ப தண்ணியாவும் இல்லாம, கட்டியா இல்லாம கலக்கி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா கலக்கலன்னு கலக்கியாச்சு. ஒரு பாத்திரத்தில எண்ணெய ஊத்திக்கலாம். மீடியம் ஃப்ளேமில தான் நான் வச்சுக்கிறேன். ஹை ஃப்ளேமில வைக்கல. இந்த பாட்டில்ல நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க பேட்டர இதில ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஈஸியா வேலை முடிஞ்சிச்சுல்லங்க. சட்டுன்னு நீங்களும் வாங்கி இத செய்யுங்க. ரொம்ப ஈஸியா வேலை முடிஞ்சிரும். பசங்க எப்போ கேட்குறாங்களோ அப்போலாம் இந்த ஜாங்கிரி செய்யலாம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஜாங்கிரி ஊற்றிருக்கேன். காமெடியாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் செஞ்சேன். பாருங்க எப்படி பிரிஞ்சு வருது. அதுக்குள்ளேயே அந்த பக்கம் சுகர் ரெடி ஆகிட்டுருக்கு. ரெடி பண்ண ஜாங்கிரியை நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் டைம் இதில் போகிறேன். செகண்ட் டைம் கொஞ்சம் ஓகேவாக தான் வந்தது. ஃபஸ்ட் டைம் தான் சொதப்பிச்சு. செகண்ட் டைம் ஓகேவாக வந்துருச்சு. சிரப்பில் ஆட் பண்ணி வச்சேன். ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நான் ஜாங்கிரியை இதில் ஆட் பண்ணிவிட்டேன். அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தேங்க, செம்ம டேஸ்டியாக இருந்துச்சுங்க. கஷ்டப்பட்டு செய்ய தேவையில்ல, ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிச்சு. பாய். நீங்களும்